வணக்கம் மக்களே. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக ஒரு விழிப்புணர்வு செய்தி. அதாவது அம்பாசமுத்திரம் பகுதியில் உள்ள முக்குடல் இந்த ஆற்றுப்பாலம் உள்ளது. இந்த முக்குடலில் இருந்து அம்பாசமுத்திரம் செல்லலாம், திருநெல்வேலிக்கு செல்லலாம், தென்காசி செல்லலாம், குடல்புதூர் செல்லலாம், வீரநல்லூர், திருப்படைமதுர், அரியசநல்லூர், அத்தாநல்லூர், சினியாப்புரம், இப்படி பல்வேறு ஊர்களுக்காக நடுவே ஆற்றுப்பாலம், தாமிரபரணி ஆற்றுப்பாலம் இருக்கிறது. இந்த ஆற்றுப்பாலம் போடப்பட்டு சில வருடங்கள் ஆனால் இதில் ஒரு குறை என்னென்னா, எல்லா பக்கமும் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக அதிசயங்களில் ஒன்று அப்படின்று சாய்வு கோபுரம். இந்த கோபுரத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். இந்த கோபுரம் அல்ல, அந்த நுழைவாயிலுக்கு அழகாக போடப்பட்ட ஒரு கல்தூண் தான். அதாவது அந்த கல்தூணை பாருங்கள், நேராக இல்லை, சாய்வலாக சாய்ந்திருக்கிறது. ஏன் இப்படி இருக்கிறது? இதை இன்னும் சரி செய்யவில்லை. இது கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாகவே இருக்கிறது. இதற்கு ஒரு விடுவு மோட்சம் கிடைக்காதா என பலரும் கேட்டு வருகிறார்கள். அதில் நானும் ஒருவன் என்கிற நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் எஸ். பழனி சார்பாக தமிழக முதலமைச்சருக்கு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கோபுரம் அல்ல, ஒரு கல்தூண் தான். அந்த கல்தூண் அந்த ஆற்றுப்பாலத்துக்கு சைடில் வைத்திருக்கிறார்கள். அது சாய்வாக இருக்கிறது. அதாவது மணல் சரிவு ஏற்பட்டு சாய்வலாக இருக்கிறது. இது விபத்துக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக சரி செய்வது நல்லது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகவும் சரி செய்யப்படவில்லை, குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி, வணக்கம்.